நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில ரொம்ப கவனம் ஈர்த்த பக்கம்னா 105வது பக்கம் தான். அதாவது ஆடு மாடு பண்ணை வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடியது. ஆடு மாடு மேய்க்கிறதுலேருந்து என் புள்ள அடுத்து வந்து போய் நிறுவனத்துல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்த கோரிக்கை, இன்னைக்கு திரும்ப மாடு மேய்க்கவே அனுப்ப போறீங்களா, ஆடு மேய்க்கவே அனுப்ப போறீங்களா, நீங்க இது என்ன ஒரு கொள்கை, இதை எப்படி நீங்க ஒரு கொள்கையா முன்வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாருமே முன்வைத்தாங்க. ஆடும் மாடும் வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறது நம்மாழ்வார் சொன்ன அந்த உணவு சங்கிலி, இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதுல எல்லாம் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்மளுடைய மாணவர்கள் கல்வி கற்க போறாங்க. அடுத்த கட்டமா ஐடி செக்டார், ஏஐ எரான்னு வளர்ச்சியை நோக்கி நம்ம வெவ்வேறு கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கிற இந்த சூழல்ல இப்ப போய் நீங்க ஆடு மாடு வளருங்க, உங்களை அரசு ஊழியர் ஆக்குவேன் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கழுதை வளர்ப்பு. கழுதை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து வருமானம், அது வந்து ஒரு அவமானப்படக்கூடிய ஒன்று இல்ல, வருமானம் அப்படின்னு சொல்றாரு. கழுதை யாருக்கிட்டங்க இருந்துச்சு? இவர் சொல்ற சாதி ஒழிப்புக்கும் கழுதை யாரிடம், எந்த மக்களிடம் இவ்வளவு நாட்களாக அது இருந்தது, எந்த மக்கள் அதை பொதி சுமப்பதற்காக கழுதையை பயன்படுத்தினார்கள், இப்படி சாதிய கட்டமைப்போட கழுதையும் பன்றியும் ஒரு குறியீடா இங்க இருந்தது இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இவர் திரும்ப அரசு ஊழியர்ங்கிற இடத்துல சாதிய ஒழிக்கிறன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இதுக்கான அங்கீகாரங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த மக்கள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இதை விட அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. அந்த கழுதை வளர்ப்புலயே பார்த்தோம்னா, அதாவது எகிப்து அரசி கிளியோபட்ரா வந்து கழுதை பாலில் குளித்ததுனாலதான் அழகா இருந்தாங்க. ஒரு பக்கம் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடுன்னு அதிகாரத்தை பத்தி பேசுற ஒரு கட்சி, அழகுணர்ச்சியை பத்தி கிளியோபட்ராவோட ஒப்பிட்டு கழுதை வளர்ப்பு அதனால தேவைன்னு சொல்றது வந்து எவ்வளவு நகைமுரணா இருக்கு. இது எப்படி ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. இந்த வரலாறுக்கு என்ன ஆதாரம்? அப்படியே ஆதாரமே இருக்குன்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட அழகுணர்ச்சி அடிப்படையில கழுதை, அதாவது கழுதை பால் குடிச்சா இவ்வளவு சத்து இருக்கும், இதனால உடல் ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு ஒரு மில்கோட நியூட்ரிஷன்ஸ் வேல்யூஸை பேசுறதுங்கிறது வேற. ஆனா அழகுணர்ச்சி மட்டுமே வச்சு பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப பெண்களை நீங்க திரும்ப அழகுணர்ச்சியோட பாருங்கன்னு மறைமுகமா தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாம் தமிழர் கட்சி சொல்லுதா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி.